வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் நம்பர் 52 ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் தான். ஸோ இன்னைக்கு டபுள் ஹெட்ரு. ஸோ ரெண்டாவது மேட்ச்சு. அண்ட் இந்த மேட்ச் எங்கே வச்சு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியமில் வச்சு நடக்கு. பிச் ரிப்போர்ட் ஒரு நியூட்ரல் ட்ராக்காக இருக்க போது. பட் இந்த ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் நல்லா விளாண்டுடலாம். ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து விளாடுறது கஷ்டம், ஸ்லோ டவுன் ஆகுது. மொத்தத்தில் ஷார்ஜாவே ஸ்லோவாக தான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் ஸ்லோவாக தான் இருக்குது, செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் ஒரு ஸ்லோவாக தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் எதிர்பார்க்குறோம். நம்ம ஒரு 200 எதிர்பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் இப்போ அடிக்க முடியறதில்ல. பேட்ஸ்மேன்ஸ் கஷ்டப்படுறாங்க. ரெண்டாவது இன்னிங்ஸில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இப்போ எல்லா நடக்கிற மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் டாஸ் வின் பண்ணி சேஸ் தான் பண்ணுறாங்க. அவங்க தான் வின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக. ஆனால் அந்த ஷார்ஜாவில் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி கேப்டன் சாய்ஸ் என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தெரில. என்ன கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட் பேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு ரெண்டாவது ஈஸியாக பவுலிங், உங்கள்கிட்ட பெரிய பவுலிங் அட்டாக் இருந்தால் ஈஸியாக அதை உடச்சிடலாங்கிறது எனக்கு ஒரு இது. ஸோ பார்க்கலாம் டாஸ் என்ன முடிவு நடக்க போகுதுங்கிறது. மொத்தத்தில் பிச்சு ஒரு நியூட்ரலாக இருக்க போது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நிறையா எடுத்து கொடுக்கும். அண்டு லெக் ஸ்பின்னருக்கு நல்ல ஒரு இந்த பிச்சில் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருப்பாங்க. பேட்ஸ்மேன்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் நின்று ஆடணுங்க. அதுதான் நின்று ஆடிட்டா இந்த பிச்சை கொஞ்சம் ஈஸியாக அடிக்கலாங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டு டீமுக்கான ஹெட்வர்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி இதுவரை 7 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க, எஸ்ஆர்ஹெச் 8 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவரேஜ் ஸ்கோர் 173, செகண்ட் இன்னிங்ஸ் அவரேஜ் ஸ்கோர் 167. ஆர்சிபியோட பிளேயிங் 11 பார்ப்போம். ஜோஸ் பிலேப்பி, டேவிட் படிக்கல், விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், வாஷிங்டன் சுந்தர், குர்கிட் சிங், கிறிஸ் மோரி, சிவம் டூபே, ஹேந்தர் சகல், முகமது சிராஜ், டேல் ஸ்டெயின். ஸோ பிலிப்பி அண்ட் படிக்கல் ரெண்டு பேருமே ஓப்பனிங்காக கிளக்கிட்டாங்க. ஸோ படிக்கலை பொறுத்தவரை நான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவருக்கு பெரிய அளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த ஐபிஎல்ல தான் டிபியூட் ஆகிருக்கிறாரு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கிறாரு. என்ன இப்படி ஒரு இந்திய பேட்ஸ்மேனாக இவ்வளோ நாள் நமக்கு இந்தியன் டீமில் இல்லாமல் இருந்தோம். ஏன்னா உண்மையிலே நான் சொல்கிறேன், படிக்கலுக்கு இந்தியன் டீமில் மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் இந்த ஐபிஎல் எடுத்துக்கோங்களேன், அவரை சந்தித்த எல்லாமே நியூ பாலில் தான் ஃபேஸ் பண்ணுறாரு. பவர் பிளேயில் அவர் சந்தித்த பவுலர்ஸ்லாம் பெரிய பெரிய பவுலர்ஸ். சரி, இதே அவர் எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேன் பண்ணி கொடுத்துருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அசால்ட்டாக அடிக்கிறாருங்க, பயமே இல்லை, ஒரு பயம் கிடையாது. நான் புது பையன்கிற எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஆடிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் விராட் கோலி, ஏபிடி படிக்கல அடிக்கிறதுனால இங்கே விராட் கோலி ஏபிடிக்கு எந்த ப்ரெஷரும் இல்லாமல் இருக்குங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வாஷிங்டன் சுந்தர், ஸோ அவர் பவர் பிளேயில் போட்டுட்டு இருக்கிறாரு. கிறிஸ் மோரிஸ் கீ பிளேயராக இருக்க போகிறாரு. சிவம் டூபே போன மேட்ச்சு நவதீப் சைனிக்கு பதிலாக வந்தார். இந்த மேட்ச் ஒருவேளை உமேஷ் யாதவோட போனாங்கன்னா டெல் ஸ்டெயின் பதிலாக ஒரு ஆல்ரவுண்டரான இசுரு உடான எடுத்துகிட்டு போகலாம். இல்லது மொய்தீன் அலியும் கூட எடுத்துகிட்டு போகலாம். அந்த பிச்சுக்கு தகுந்தாப்பில் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. பிச்சில் பேஸ் தேவைன்னா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துக்கிடுவாங்க. இல்லை ஸ்பின் தான் தேவைன்னா ஸ்பின்னுக்கு தகுந்தாப்பில் எடுத்துகிட்டு போவாங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். ஆர்சிபியை பொறுத்தவரை அந்த சந்தீப் சர்மாவோட பவர் பிளேயை கொஞ்சம் அந்த பவர் பிளே நியூ பாலை கொஞ்சம் பார்த்து அடிட்டா போதும். ரெண்டாவது ரஷீத் கான் பாலில் நீங்கள் அடிக்காமல் கொஞ்சம் பார்த்தாலே போதும். முக்கியமாக அந்த கூகுளீஸை நீங்கள் கொஞ்சம் சமாளித்து ஆடிட்டீங்கனாலே ஆர்சிபி கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்கோர் எடுக்க முடியுங்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ எஸ்ஆர்ஹெச் பிளேயிங் 11 பார்ப்போம். டேவிட் வார்னர், விருதுமான் ஷா, மனிஷ் பாண்டே, கேன் வில்லியம்சன், பிரியம் கர்க், விஜய் சங்கர், ஜசன் ஹோல்டர், ரஷீத் கான், நட்ராஜன், சந்தீப் சர்மா, ஷபாத் நதீம், கைல் அகமத். ஸோ இங்கே டேவிட் வார்னர் அண்ட் விருதுமான் ஷா. டேவிட் வார்னர் வந்து போன மேட்ச் கலக்குன்னு கலக்குனாரு. விருதுமான் ஷா அதை விட ஒருபடி மேலே, நானும் டெஸ்ட் பிளேயர் கிடையாதுடா, நானும் T20 பிளேயர் தான்டா அப்படின்னு சொல்லி கலக்குனாரு. பட் போன மேட்ச்சில் அவர் ஒரு இன்ஜுரின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஃபீல்டிங் வரல. ஸோ இந்த மேட்ச் அவர் இருப்பாராங்கிறது பார்ப்போம். நம்ம டாஸ்க்கு முன்னாடி தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அவர் இல்லைன்னா ஜானி பிரஷர் உள்ளே வந்துட்டு மறுபடியும் கேன் வில்லியம்சன் வெளியே போயிடுவாருங்கிற மாதிரி தான். மனிஷ் பாண்டே நல்லா கொண்டு போயிட்டு இருக்கிறாரு, அடித்து ஆடிட்டு இருக்கிறாரு. கம்பேரிங் டு கேன் வில்லியம்சன், மனிஷ் பாண்டே பெஸ்ட்டாக இருக்கிறாரு. கேன் வில்லியம்சன் இன்னும் ப்ரூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாரு. பெரிய ஸ்கோர் நம்ம இந்த இதில் வந்து எதுவுமே இல்லைங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் விஜய் சங்கர் நல்லா போட்டுட்டு இருக்கிறாரு, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் டீமுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அண்டு ஜசன் ஹோல்டர் போன மேட்ச் ஒரு ஃபெயிலியர், 2 மேட்ச் 2 விக்கெட் எடுத்தார் போன மேட்ச், அதை எடுக்கலை. ஸோ அதான் அவரோட பிளேஸ் இன்றைக்கி வந்து முகமது நபியை உள்ளே கொண்டு வரலாமாங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஆஃப்டர் டாஸ் தான் நம்ம எதுனாலும் தெரிய வரும். ரஷீத் கான் பவுலரு. ஸோ அங்கே ஆர்சிபியோட இவரை மட்டும் ஆர்சிபி பேட்ஸ்மேன் பார்த்து ஆடிட்டாங்கன்னா போதும். ஆனால் அதுதான் கஷ்டம். இவர் வேரியேஷன் பயங்கரமாக போடுவார். திடீர்னு கூகுளி போடுவார். லெக் ஸ்பின் பயங்கரமாக உள்ள டேர்ன் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நட்ராஜன்
சந்தீப் சர்மா அண்ட் சபாஸ் நகீம். நட்ராஜன் நல்லா போட்டுட்ருக்காரு, சந்தீப் சர்மா நல்லாவும் போடுறாரு, ஷபாஸ் நகீமும் அண்டு கைல் அகமத் யாராவது ஒருத்தர் இந்த டீமில் இருப்பாங்கங்கிறது தெரிஞ்சு. போன மேட்ச் ஒரு ஸ்பின் தேவைப்பட்டுச்சு, அதனால் அவங்க ஸ்பின்னோட போனாங்க. இந்த மேட்ச் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவைன்னா ஃபாஸ்ட் பவுலர் தான் போவாங்க. மொத்தத்தில் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஸ்பின் நல்லா எடுபடுது, செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் டியூ இருக்குங்கிறாங்க. டியூவால் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் இங்கே ரஷீத் கான் அப்படி கஷ்டப்படுவாரான்னு எனக்கு தெரியலை. ஸோ பார்க்கலாம். இதோட மேட்ச் ப்ரிவ்யூ முடியுது. ஸோ இது ட்ரீம் லெவனில் இப்போ உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் லீக் 8-20 கார்னர்ஸ்க்கான டீம். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் விருதுமான் ஷா, ஜோஸ் பிலிப்பி நான் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் 2 பேருமே நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 3 பேர் அவைலபிள் இருக்கிறாங்க, ஏபி டிவிலியர்ஸ் அண்ட் விருதுமான் ஷா, பிலிப்பி. ஸோ அவங்க ஏன்னா அவங்க 2 பேர் 8 கிரெடிட்ஸில் இருக்கிறாங்க. அந்த மெயின் ரீசன் தான் நான் அவங்கள எடுத்ததுக்கு காரணம். ஸோ மனிஷ் பாண்டே, டேவிட் வார்னர், படிக்கல், விராட் கோலி, ஜேசன் ஹோல்டர், கிறிஸ் மோரிஸ், ரஷீத் கான், சந்தீப் சர்மா, ஹேந்தர் சகல் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இங்கே படிக்கல் எடுத்துருக்கு வைஸ் கேப்டனாகவும், டேவிட் வார்னரை கேப்டனாகவும் போட்டிருக்கிறேன். ஸோ 2 பேருமே ஒரு ஓப்பனர், 2 பேருமே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ். இங்கே ஏபிடி விட விட்டுருக்கேன். நீங்கள் வார்னர் எடுக்கணும், இல்லை வார்னர், விராட் கோலி அண்டு ஏபிடி விடஸ் இந்த 3 பேருமே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் சகல் இல்லை ரஷீத் கானை நீங்கள் விட்டு தான் ஆகணும். சகல் அண்ட் ரஷீத் கான் 2 பேருமே ஒரு கீ பவுலர்ஸ் அவங்க டீமுக்கு. ஸோ அதனால் அவங்க அந்த ஏபிடி வில்லர்ஸை விட்டால் தான், ஒரு பிளேயர் நீங்கள் விட்டால் தான் இந்த மாதிரி பிளேயர் எடுக்க முடியும். ஒருவேளை இன்றைக்கி கேன் வில்லி முகமது நபி இருந்தார் அப்படின்னா நீங்கள் ஹோல்டருக்கு பதிலாக முகமது நபி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே விருதுமான் ஷா விளாடலாம், ஜானி பிரஸ்டோ தான் மறுபடியும் வந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்போ இன்னும் கூடுதலாக ஒரு கிரெடிட்ஸ் இஷ்யூ உருவாகும். ஸோ அதெல்லாம் டாஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். என்னோடய ஃபைனல் டீமில் நான் சொல்கிறேன். டீம் 2 பார்த்தீங்கன்னா அதில் கிராண்ட் லீக் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் 3 பேருமே நான் போட்டேன். அந்த 2 பேரும் போட்டதுக்கு மெயின் ரீசன் 8 கிரெடிட்ஸ் தான். நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு 8 கிரெடிட்ஸ் தான் போகுது. ஸோ அது நல்லா ரன்ஸும் வந்துட்டுருக்கு, நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அவங்க 2 பேர்ட்டு இருந்தால். அதான் மெயின் ரீசன். ஏபிடி வில்லியர்ஸை போட்டிருக்கிறேன். மனிஷ் பாண்டே, டேவிட் வார்னர், டேவிட் படிக்கல், ஜேசன் ஹோல்டர், கிறிஸ் மோரிஸ், ரஷீத் கான், முகமது சிராஜ், ஹேந்தர் சகல் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விராட் கோலியை நான் விட்டுருக்கிறேன். இதுதான் நான் சொன்னது தான். நீங்கள் டேவிட் வார்னர், ஏபிடி வில்லியர்ஸ், விராட் கோலி 3 பேரையும் வச்சு போனீங்கன்னா நீங்கள் கிறிஸ் மோரிஸ் எடுக்க முடியாது, ரஷீத் கான் எடுக்க முடியாது, ஹேந்தர் சகல் எடுக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஒரு ரிஸ்க் எடுத்து தான் நீங்கள் ஒரு நல்ல பவுலர்ஸ்லாம் நீங்கள் தூக்க ஆகணும். ஸோ அதனால தான் நான் அப்படி பண்ணியிருக்கிறேன். ஸோ பாருங்கள் ஸோ எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் நான் கீழே டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதில் என்னோடய ஃபைனல் டீம் ஆஃப்டர் டாஸ் பிச் ரிப்போர்ட் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ பிச் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கிறதையும் நான் சொல்கிறேன். அண்ட் வாட்ஸ்அப் குரூப் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ஐபிஎல் மேட்சஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்கிறது தெரிவிச்சுக்கிறேன்.